ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பின் நிலவ தெரிவித்துக் கொள்கிறோம். ஞாயிறு மாலையை நாம் தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பரலோக தகப்பனுக்கு அநேக நாமங்கள் உண்டு என்பதை பசுத்தகதாகவும் தெளிவாக சொல்கிறது. ஏன் தேவன் நாமத்து மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார் என்றால், தாம் யார் என்பதை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தாம் யார், எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட குணாதிசயங்களுடைய தெய்வம் என்பதை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய பெயர் மூலமாய் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று உங்களுக்கு நான் காண்பித்திருக்கிறேன். அது எப்படிப்பட்டவர், என்ன காலம் செய்யக்கூடியவர் என்பதை அதை நாமத்தை வைத்து என்ன பண்ணலாம், ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் ஒரு சாதாரண மனிதன் கூட தேவன் எப்படிப்பட்ட என்பதை அறிந்து கொள்ள முடியும் அவருடைய பெயர் மூலமாக. அப்படி என்றால் எலோஹிம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் சிருஷ்டிக்காரனான கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. ஷாலோம் என்று சொல்லப்படுகிறது. சமாதானத்துக்கெல்லாம் மூல காரணர் என்று அர்த்தம் சொல்லப்படுது. இது போல பழைய பார்த்தீங்கன்னா அநேக நாமங்கள் சொல்லுவது. எல்ரோகி என்று சொல்லப்படுது பாருங்க. அப்படி என்றால் நம்மை காண்கின்ற தெய்வம், நம்முடைய நிலையை அவர் நன்கு அறிந்திருக்க தேவனாக இருக்கார் என்பதை தான் தன் பெயர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தங்கள் உண்டு என்பதை புஸ்தக வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படி என்றால் அப்படிப்பட்ட நாமங்களிலே ஒரு நாமமாகிய எல்ஷடாய் என்ற நாமத்தை குறித்து பல வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, எல்ஷடாய், எல்ஷடாய், எல்ஷடாய். இந்த எல்ஷடா என்ற பதம் பாருங்க, ஒரு ஈப்ரு பதம் பாருங்க. இந்த எல்ஷடா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. நம்ம ஞாபகத்திலும் பாருங்க. இந்த எல்ஷடா என்ற வார்த்தைக்கு அர்த்தம், ஒன்று சர்வ வல்லமுள்ள தேவன், இரண்டாவது நம்மை பராமரிக்கும் ஒரு தாய் பறவை, மூன்றாவது போதுமானத்துக்கும் மிகவும் அதிகமானவர், போதுமானத்துக்கும் மிகவும் அதிகமானவர் என்று வேதம் சொல்கிறது. இந்த போதுமானத்துக்கும் மிகவும் அதிகமானவர் என்ற அர்த்தத்தை நம்ம அநேக வாரங்களாக நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தகப்பன் நாம் செழிப்பாக இருப்பது அதிகமாக விரும்புகிறார், நாம் நன்றா இருப்பது அதிகமாக விரும்புகிறார். அப்போ நாம் நன்றா இருப்பதை நாம் விரும்ப வேண்டும். நமக்குள்ள நன்றா இருக்க வேண்டும் விருப்பம் இல்லாத போது ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில செழிப்பா இருக்கவே முடியாது. அதான் வேதத்துல பாத்தீங்கன்னா நீ விரும்புறதை அது கேள்வி சொல்லிருக்காரு. அப்ப நமக்குள்ள விருப்பம் வரணும் பாருங்க. என்ன விருப்பம்? நல்ல விருப்பம் வர வேண்டும். நன்றா இருக்க வேண்டும், செழிப்பா இருக்க வேண்டும், வளமா இருக்க வேண்டும், அநேக கொடுக்க வேண்டும், அநேக ஜாதிகளுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையோடு நம்ம என்ன பண்ண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். என்னங்க சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது பாருங்க. காரணம், நம்முடைய பரலோக தகப்பன் ஐஸ்வர்ய சம்பன்னர், நம்முடைய பரலோக தகப்பன் எல்ஷடாய். அவர்கிட்ட எல்லாமே கொட்டி கிடக்குது. தங்கம் கொட்டி கிடக்குது, வெள்ளி கொட்டி கிடக்கிறது, வெண்கலம் கொட்டி கிடக்குது, பிளாட்டினம் கொட்டி கிடக்கிறது, எல்லாமே கொட்டி கிடக்கு பாருங்க. அவர் எல்லாவற்றுக்கும் மூலக்காரனா இருக்கிறார். அப்போ அவர் என்ன விரும்புகிறார் என்றால் நாம் என்ன பண்ணோம், நன்றா இருக்க வேண்டும், சீரும் சிறப்பா இருக்க வேண்டும், செழிப்பா இருக்க என்பது அதிகமாக விரும்புகிற நம்முடைய பரலோக தகப்பன். என்ன பாருங்க, ஆசீர்வாதத்தை அவர் நம்மளுங்க மடியில போட மாட்டார். ஆசீர்வாதத்தை மடியில போட மாட்டார். கையில் கட்டின தூரத்தில் வச்சிருக்கார். நம்ம என்ன பண்ணாத எட்டி பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்ம என்ன பண்ணோம், பிடித்துக் கொள்ள வேண்டும். நாம தான் எடுக்கணும் பாருங்க. இல்லங்க தானா மடியில போட்டுருவாரு, கிடையவே கிடையாது. தானா ஒரு நாள் மடியில போட மாட்டார். ஈடன் தொடர்ல பாத்தீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சம், பார்த்தீங்க ஜீவ வெளிச்சம் ரெண்டு வச்சுட்டா பாருங்க. ஆனா சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ண, நீ அந்த கனியை புசிக்கூடாது சொல்லிட்டாரு. நன்மை தீமை புசிக்க கூடாது, ஜீவ புசி சொல்லிட்டா பாருங்க. சொல்ல ரெண்டு வச்சிருக்காரு, ரெண்டுல எதை நீ சூஸ் பண்ண வேண்டும், ஜீவரிச்சம் என்று சொல்லிட்டே போனா பாருங்க. அப்படி என்றால் உலகத்தில் பாத்தீங்கன்னா சாபம் நிறைந்திருக்கிறது, சாபம் நிறைந்திருக்கிறது, கஷ்டங்கள் நிறைந்திருக்கிறது, பிரச்சனைகள் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம வாழுகிறோம். இப்படி உலகத்தில் நம்ம என்ன பண்ணோம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன இதெல்லாம் இருக்கலாம், ஆனா இவைகள் வாழ்க்கைக்கு அவசியம் கிடையாது, தேவை கிடையாது. என்ன தேவை? ஆசீர்வாதம் தேவை. காரணம், நான் ஆராதிக்கிற தெய்வம் எல்ஷடாய், போதுமானது அதிகமானவர். ஆகையால் நன்மை தீமை இருக்கிறது, எனக்கு தீமை தேவையில்ல, நன்மை தேவை. ஆசீர்வாதம் சாபம் இருக்கிறது, சாபம் தேவையில்ல, ஆசீர்வாதம் எல்லாம். நம்ம என்ன நாமிடம் எல்லாம் இருக்குது பாருங்க. எப்படிலாம் தெரிந்து கொள்ளலாம், எப்படிலாம் வாழ்ந்தலாம், கிடையவே கிடையாது.
அப்ப கவனிக்க வேண்டும், மரணமும் ஜீவனும் இருக்குது. மரணம் ஜீவனும் இருக்குது. ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கவனிக்க வேண்டும், தெரிந்து கொள்ளுற ஆற்றல் சிருஷ்டிக்க மத்திய வைத்து விட்டார். நம்ம என்ன பண்ணோம்? அப்படி தெரிந்து கொண்டு நாம் வாழ்வது மிக மிக அவசியம் என்பதை தெளிவாக சொல்லுவது. அப்படி என்றால் தானாகவே மடியில வந்து விழுந்துடும்பதை ஒரு நாள் நம்ம நினைத்துக் கொள்ளவே கூடாது. அவருக்கு எல்லாம் தெரியாதா? போட மாட்டாரா? கிடையவே கிடையாது. அவ்வளவு போடவே மாட்டார். போட மாட்டார் பாருங்க. ஆகத்தான் வந்து தேவன் ஒரு மனுஷன் ஆசிரிக்க மாட்டாராம். தேவன் ஒரு மனுஷனை ஆசிரிக்க மாட்டாராம். யார் மனுஷன்? சோம்பேறி. ஆனா ஆசிரிக்க மாட்டாரு. இல்ல அவனும் மனுஷன் தானே, அவனையும் தேவன் உண்டாக்குன தேவன் தான், அவன் மனுஷன் தான், தேவன் தான் உண்டாக்கினாரு. ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்? சோம்பேறியா இருக்கிறான். தட்டில் இருக்கிற சாப்பாடு எடுத்து அவனுக்கு சாப்பிட முடியாத சோம்பேறியா இருக்கிறான். அவன் ஒரு நாள் என்ன பண்ணுவான்? ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி நான் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மை தீமை இருக்கிறது, ஆசீர்வாதம் சாப்பிட இருக்கிறது, மரணம் ஜீவன் இருக்கிறது. அப்போ நாம் என்ன விரும்ப வேண்டும்? எனக்கு ஜீவன். என்ன விரும்ப வேண்டும்? ஆசீர்வாதம். என்ன விரும்ப வேண்டும்? நன்மை. அப்போ நாம் என்ன பண்ணோம்? நாம் தெரிந்து கொண்டு உலகத்தில் வெற்றிகர வாழ்க்கை என்ன பண்ணோம்? வாழ வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுகிறது. அப்போ நம்முடைய தெய்வம் ஆசீர்வாதி தேவனாக இருக்கப்படினாலே நாமும் அப்படித்தான் காணப்படும் என்பதை பரலோக தேவன் விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு என்ன பண்ண ஏற்கனவே சொல்லுகிறது. கவனிப்போம் தொடர்ந்து இந்த மாலை வழியில. நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவனா இருக்கிறார் என்பதை என்ன ஒரு நாள் மறக்கவே கூட. எல்லாம் சொல்லலாம், என்னுடைய தெய்வம், என்னுடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவனா இருக்கிறார். அது முதல்ல புரிஞ்சுக்கொள்ளலாம் பாருங்க. நம்ம மனதில் பதிய வைக்க வேண்டும். என்ன? என்னுடைய தெய்வம் இருக்காது, ஆசீர்வாதி தேவனாக இருக்கிறார். அப்படி என்றால் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தேவனை வந்து சிருஷ்டி கர்த்தர் என்றும் சர்வ ஞானி என்றும் சர்வ வியாபி என்றும் தெரிஞ்சிருக்காங்க. ஆமாங்க, அவர் சர்வ ஞானிங்க, சர்வ வியாபிங்க, அவர் ஷாலோமுங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க பாருங்க. உண்மைதான் பாருங்க, தெரிந்து கொள்ள அவசியம். அப்படி நாம தெரிந்து கொள்வது அவசியம். ஆனால் அதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்காங்க? அதே விதமா தான் என் தேவன் ஆசீர்வாதி தேவனா இருக்க என்ன பண்ணோம்? தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சிருஷ்டிகர், சர்வஞானி, சர்வவியாபி, ஷாலோம், இதெல்லாம் எப்படி நீங்க தெரிந்திருக்கீங்களோ அதே போல என் தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன் என்பதை என்னைக்கு நீங்க அறிந்து கொள்றீங்களோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில செழிக்க முடியும், வளமையுள்ள வாழ்வு வாழ முடியும். அப்படி என்றால் தேவன் இன்னார் என்பதை குறித்து அறிவு தான் வந்து விசுவாசத்தை நமக்கு என்ன பண்ணோம்? பெருக செய்யும். எல்லாம் சொல்லுங்க, தேவன் இன்னார் என்பதை குறித்த அறிவுதான் எனக்குள்ளே விசுவாசத்தை பெருக செய்யும். அப்போ அவர் இன்னார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வந்து என்னைக்கு நாம் சரியாக அறிந்து கொள்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசம் வந்து நமக்கு என்ன பண்ணோம்? பெருகும் என்பது சத்தியமாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய தேவன் ஆசீர்வாதி தேவன் என்பதை வேதத்திலிருந்து அறிந்து கொண்டு நம்ம விசுவாசிக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. என்ன பொறுப்பு? நம்முடைய தெய்வம் ஆசீர்வாதத்தின் தேவன் என்பதை அறிந்து நம்ம என்ன பண்ணோம்? அறிந்து விசுவாசித்து வாழ வேண்டிய பொறுப்பு உங்களுடைய இருக்குது. சில பொறுப்பு நம்ம செய்யணும் பாருங்க, அப்படி இருந்த கூடாது. அப்போ வேதத்தை பார்க்க வேண்டும். என் தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன் என்பதை அறிந்து என்ன பண்ணாத அப்படியே விசுவாசிக்க வேண்டும். இந்த பொறுப்பை நீங்க தான் என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது தான் வாழ்க்கையில் பார்த்தீங்க கீழே கண்டு மேல வர முடியும், மேல கண்டு வர முடியும் பாருங்க. அப்ப கவனிக்க வேண்டும், நம்முடைய தெய்வம் ஆசீர்வாதத்தின் தெய்வம். அப்படின்னா சிலர் சொல்லலாம், விசுவாசம் என்ன? விசுவாசியம் இருந்தா என்ன சார்? என்ன பிரதர் விசுவாசம் என்ன? விசுவாசிகள் இல்லாம இருந்தா என்ன? எப்படியா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. என்ன அப்படின்னு சொல்லாம பாருங்க. அப்ப நான் கேட்கிறேன், ரோட்ல போறீங்க, மழை வருது, அப்படியே போயிடுவீங்களா? அப்படியே போயிடுவீங்களா? போறீங்க, லாரி வருது, அப்படியே போயிடுவீங்களா? அப்படியே போக முடியுமா? போக முடியாது. அந்த அறிவு இருக்கிறது. மெயின் ரோட்ல போகும்போது லாரியோ ஒரு பஸ்ஸோ என்ன பண்றோம்? கவனமா என்ன பண்ணோம்? ஓரமாக நின்று விடுகிறோம், தள்ளி ஓடி விடுகிறோம். மழை வந்து என்ன பண்ண? ஓடி போய் ஒதுங்கி கொள்கிறோம், இல்லாட்ட கொடை வைத்து காத்துக் கொள்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவுலாம் நமக்குள்ள இருக்கும் என்றால் அதுக்கு மட்டும் அறிவு இருக்குது பாருங்க. ஆனா தேவனை குறித்து
அவர் இன்னார் என்பது குறித்து அறிவு நமக்கு இல்ல. பாருங்க, கவனிக்க வேண்டும். இப்படின்னா இருந்தா என்ன சொல்லக்கூடாது, எப்படின்னா வாழ்ந்தா என்ன, எதனா சாப்பிட்டா என்ன, எதனா உடுத்தினா என்ன கிடையாது. நாம் ஆராதிக்கிற தெய்வம் எல் ஷடாய், ஆசீர்வாதத்தின் தெய்வம், போதுமானது இங்கே அதிகமானவர். அவர் என்ன விரும்புகிறார்? நீ என்ன போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார், நீ என்ன போல இருக்கிற, அவரை போல சிருஷ்டிக்கப்பட்டிருப்பாங்க. அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தை எப்படி நம்ம உண்டாங்க, அவரை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நாம் எப்படி காணப்படும்? இந்த பூமியில சீரும் சிறப்பாக காணப்பட வேண்டும், வலிமையாக காணப்பட வேண்டும், செழிப்பாக காணப்பட வேண்டும். அப்ப கவனிக்க வேண்டும், எப்படின்னா இருந்தா என்பதை என்ன பண்ணுங்க, தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொல்வது முட்டாள்தனம். இப்படி நீங்கள் இருக்கும்போது அது என்ன பண்ணால் ஆசீர்வாத குலைச்சல வாழ்க்கையில கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? ஆசீர்வாத குணம்னா குறைய வாழ்க்கை என்ன பண்ணும்? கொண்டு வந்துடும். எப்படின்னா என்ன சொல்லக்கூடாது, எப்படின்னா இருந்தா சொல்லக்கூடாது. பாருங்க, இப்படிதான் இருப்பேன், என்ன பண்ண, இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வாழ்வேன். அப்படிப்பட்ட ஒரு ஞான வெளிச்சம் என்ன பண்ண வாழ்வது மிக மிக அவசியமாக இருக்குது. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவராகிய நாம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்வது மட்டுமல்ல, ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்வு மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கு நாம் ஆஸ்வதமா இருக்க வேண்டும் என்பது பரலோக பிதாவுடைய ஆசையா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் ஆஸ்வதிக்கப்பட்டனாய் வாழ்வது மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு, இந்த தேசத்துக்கு ஆஸ்வதமாய் இருக்க வேண்டும் என்று என் பரலோக தகப்பன் விரும்புகிறார். அதுதான் ஆசை அவசியம். பாருங்க, இப்படின்னா என்ன, இப்படின்னா வாழ்ந்தா என்ன சொல்லக்கூடாது. நாம் ஆஸ்வாதமாய் காணப்பட வேண்டும் என்பதை பரலோக பிதா விரும்புகிறார் என்பதை தெளிவாக சொல்லுது. அப்படி என்றால் ஆசீர்வாதம் என்ன பண்ணோம்? எல் ஷடாய் விசுவாசிக்க வேண்டும். யாரை விசுவாசிக்க வேண்டும்? எல் ஷடாய் விசுவாசிக்க வேண்டும். எல் ஷடாய் மேல் நம்முடைய கவனம் செலுத்த வேண்டும், பார்வை வைக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் ஆசீர்வாதத்தின் மூலப்பொருள், அவர் தான் ஆசீர்வாத மூலப்பொருள். பாருங்க, அவர் தான் பாருங்க ஆசீர்வாதம் அங்கதான் புறப்பட்டு வருது. வேறு சொல்றது எல்லா நன்மைகளும் எங்கிருந்து வந்தான்? ஜோதிக பிதார்த்த நம்மத்துல இறங்கி வருவது சொல்லுது. பாருங்க, அப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் எப்படின்னா வாழ்ந்தா சொல்லக்கூடாது, எப்படி இருந்தா சொல்லக்கூடாது, இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்? சிறப்பாக வாழ்வது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது என்று தெளிவாக சொல்லுது. அப்படி என்றால் இந்த ஆசீர்வாதம் சொல்லப்படும் போது இந்த ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிளெஸிங் சொல்றாங்க, அந்த பிளெஸிங் என்ன, ஆசீர்வாதம் என்றால் என்ன, அதை நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்படின்னா அது கவனிப்போம். அனைவரும் சொல்றாங்க பணம் தான் ஆசீர்வாதம்ன்றாங்க. என்ன சொல்றாங்க? பணம் தான் ஆசீர்வாதம். நீங்க அப்படி சொல்றீங்களா? பணம் தான் ஆசீர்வாதம், பாஸ்டர் பணம் தான் ஆசீர்வாதம். பணம் தான் ஆசீர்வாதம் என்று அனைவரும் என்ன பண்ணுங்க நினைத்துக் கொண்டிருக்க, அது தவறு. அது பணம் தான் ஆசீர்வாதம் என்பது சொல்லுவது தவறு. அப்படின்னா வெறும் பணம் மாத்திரம் ஆசீர்வாதம் என்பதை சொல்லிடவே முடியாது. வெறும் பணம் தான் வந்து ஆசீர்வாதம் என்பதை சொல்லிடவே முடியாது. அப்படின்னா இன்னும் சில பேர் சொல்றாங்க பாவ மன்னிப்பு ஒரு ஆசீர்வாதம் தானே, அதுதாங்க பாவ மன்னிப்பும் என்னது ஒரு ஆசீர்வாதம் தானே சொல்றாங்க. பாருங்க, கவனிக்க வேண்டும். வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் ஆசீர்வாதமாக ஆகாது. பாவ மன்னிப்பு மட்டும் ஆசீர்வாதம் ஆகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சரீர சுகம், நீடிய வாழ்வு, நல்ல குடும்பம், வீடு, காரு, பங்களா, இதெல்லாம் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று நம்ம என்னங்க சொல்லிவிடவே முடியாது. இதுதான் ஆசீர்வாதம் சொல்லிட முடியாது. காரு ஆசீர்வாதம், வீடு ஆசீர்வாதம், நல்ல குடும்ப ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம் சொல்லிட முடியாது. அப்படின்னா என்னத்த ஆசீர்வாதம் என்ன? இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லைன்னா ஆசீர்வாதம் என்ன? பிளெஸிங் என்ன பாஸ்டர்? பிளெஸிங் என்னது? இதெல்லாம் ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதம் என்ன? ஏதோ கேள்வி நமக்கு என்ன பண்ணுங்க தோன்றும். பாருங்க, அப்படின்னா கவனிக்க வேண்டும். ஆசீர்வாதம் என்ன? வேதம் சரியான விளக்கத்தை கொடுக்குது. பாருங்க, ஆசீர்வாதம் என்ன? எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுத்து வெற்றியாய் வாழ செய்கிற தேவனுடைய வல்லமை தான் ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லலாம், எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுத்து வெற்றியாய் வாழ செய்கிற தேவனுடைய வல்லமை தான்
ஆசீர்வாதம். அப்ப அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறபடியால் தான் வீடு என்ற ஆசீர்வாதம், சுகம் என்ற ஆசீர்வாதம், நீடிய ஆயுள் என்ற ஆசீர்வாதம், காரு ஆசீர்வாதம், இதெல்லாம் என்ன பண்ண அந்த வல்லமை இருக்கிறபடியா இதெல்லாம் நமக்கு என்ன பண்ண வந்து சேர்கிறது. அதுதான் ஆசீர்வாதம் சொல்ல முடியாது. தேவனுடைய வல்லமை தான் ஆசீர்வாதம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணு அந்த ஆசீர்வாதம் என்ன வாழ்க்கையில வந்து தொற்றிக் கொள்கிறது, நம்ம பிடித்துக் கொள்கிறது. அநேக பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை மூலப்பொருளை விட்டுருவாங்க, மிச்சலாம் தேடுவாங்க. என்ன பண்ணுங்க ஆசீர்வாதத்துடைய மூலப்பொருளை, ஆசீர்வாதத்துடைய மூலப்பொருளையும் என்ன பண்ணுங்க விட்டுட்டு வேற என்ன பண்ணுங்க ஆசீர்வாத அங்க எங்க ஓடி நாடி என்ன பண்ணுவாங்க தேடுவாங்க. பாருங்க, கிடையாது. கவனிக்க வேண்டும். எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுத்து வெற்றியாய் வாழ செய்கிற தேவனுடைய வல்லமை தான் ஆசீர்வாதம் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுது. அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது ஒரு ஆவிக்குரிய சக்தி என்று சொல்லலாம். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது ஒரு ஆவிக்குரிய சக்தி. அது ஆவிக்குரிய சக்தி. அந்த சக்தி மனிதனுக்குள் பரிசுத்தத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய வாழ்வையும் ஞானத்தையும் அறிவையும் பணத்தையும் வெற்றியும் எல்லாத்தையும் கொடுக்கிறது. எது? இந்த ஆசீர்வாதம், இந்த ஆவிக்குரிய சக்தி. ஆசீர்வாதம் என்பது ஒரு ஆவிக்குரிய சக்தி. இந்த சக்தி என்ன பண்ணுது? இந்த பூமியில வாழ நமக்கு நல்ல குடும்பத்தை கொடுக்கிறது, பிள்ளைகளை கொடுக்கிறது, நல்ல வேலையை கொடுக்கிறது, பணத்தை கொடுக்கிறது, வெற்றியை கொடுக்கிறது, எல்லாத்தையும் கொடுக்கிறது. இந்த சக்தியை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளாம இந்த சக்தியை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு மிச்சம் நம்ம என்ன பண்ணுங்க அது இது நாடியோட மட்டும் தான் வாழ்க்கை என்ன பண்ற வீணா போயிடுது, எல்லா காரியமும் வேஸ்டா போயிடுது. அப்ப கவனிக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது ஒரு ஆவிக்குரிய சக்தி. எல்லா காரணங்களை பற்றி சொல்லுவோம். காரணங்களை வைத்தி தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது அது ஆவிக்குரிய சக்தி. அது ஆவிக்குரிய சக்தி. ஆவிக்குரிய சக்தி. படிப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22 படிக்கிறோம் பாருங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22 வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கொடுப்பார். கர்த்தரின் ஆசீர்வாதமே என்ன பண்ணும்? ஐஸ்வரியத்தை தரும். எல்லாம் சொல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அப்போ ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. ஆசீர்வாதம் இருந்தா தான் என்ன பண்ணும்? ஐஸ்வர்யம் வரும். ஆசீர்வாதம் இருந்தா தான் நல்ல குடும்பம், ஆசை இருந்தா தான் வெற்றி, ஆசை இருந்தா பணம், ஆசை இருந்தா வேலை, நல்ல வேலை, ஆசை இருந்தா நல்ல வேலை கிடைக்குது, நல்ல குடும்பம், ஆசை இருந்தா நல்ல குடும்பம் கிடைக்குது, பிள்ளைகள் அந்த ஆசை இருக்குதான் பண்ணுங்க பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம். எல்லாம் அந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் என்பது ஆவிக்குரிய சக்தி. ஆவிக்குரிய சக்தி என்பதை மறந்து போகவே கூடாது. அப்போ கவனிக்க வேண்டும். ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுத்தோம்னால், வார்த்தை கவனிங்க, அந்த ஆவிக்குரிய சக்தியாகிய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்குமானால் அது ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் மேலான சக்தி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிதானே? ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அப்படின்னா அப்ப ஐஸ்வர்யத்தை காட்டிலும் மேலான சக்தி, மேலான இது ஆசீர்வாதம். அது ஐஸ்வர்யம் தருகிறது. ஐஸ்வர்யத்தை தருகிறது ஆசீர்வாதம். அப்ப ஐஸ்வர்யத்துக்கு மேலானது, ஐஸ்வர்யத்தை காட்டிலும் பண்ணுங்க சக்தி நிறைந்தது தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நம்மளை விளங்குகிறது. அப்படின்னா எப்படி இந்த சக்தி ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியுமோ அது கவனிங்க பாருங்க. எப்படி அந்த சக்தி ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியுமோ அதே போல ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது. அப்போ ஆசீர்வாதம் என்ற அந்த சக்தி ஐஸ்வர்யத்தை எப்படி கொடுக்க முடிகிறதோ அதே போல சுகத்தையும் கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், நல்ல வேலையை கொடுக்கும், நல்ல குடும்பத்தை கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதமான சக்தி ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும் என்றால் இவைகளையும் நிச்சயம் கொடுக்கணும். ஆகிய என்ன பண்ண எல்ஷடா விசுவாசிக்க வேண்டும். எல்ஷடா என்ன பண்ண விசுவாசிக்க வேண்டும்.
அப்போ அன்னைக்கு அநேக மக்கள் தெரியல பாருங்க. இந்த சக்தி தானே பண்ற பலனையும் சுகத்தையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் வெற்றியும் கொடுக்கிறது. என்னை கண்டவன் கவனிக்க வேண்டும் பாருங்க. என்னை கண்டவன் நம்ம சொல்லுங்க அவதான் இருக்கு எல்லா ஆசத்துக்கு மூலப்பொருளாக பாருங்க. என்னை பார்க்க பாருங்க கொடுக்கிற எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே மக்களை கவனிக்க வேண்டும். அதை நம்ம தேவனை பற்றிக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இல்லாம எந்த ஆசத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி நான் கவனிக்க வேண்டும். வெற்றி நிச்சயம் கொடுக்க முடியும் அந்த ஆவிக்குரிய சக்தியாகிய ஆசாத்தினால். எல்லாம் சொல்லுங்க, வெற்றியை நிச்சயம் கொடுக்க முடியும் ஆவிக்குரிய சக்தியாகிய ஆசீர்வாதம். அந்த சக்தி தான் போதும். சில பார்த்தீங்கன்னா அப்படியே வயிற்றுல போறேன், அப்படியே பயங்கரமா பாத்தீங்களா பவர், அப்படியே பார்த்து ஆளை பார்த்தா அப்படியே வாட்டச்சமா பாருங்க, பயங்கர சக்தியா இருக்கும். ஆனா இந்த சக்தி இருக்காது. சக்தி இருக்காது, இந்த சக்தி இருக்கும். மாம்ச பலம் பயங்கரமா இருக்கும் பாருங்க. மக்களை கவனிக்க வேண்டாம், தப்பு சொல்ல நல்லதுதான். ஆனா இருக்க வேண்டியது ஆவிக்குரிய சக்தியாகிய இந்த பிளஸிங், இந்த ஆசீர்வாதம். அப்போ மனிதன் கர்த்தருடைய ஆசத்து மேல் விசுவாசம் வைக்காமல் தன்னுடைய சுய முயற்சினால் இவைகளை பெற முயற்சித்தால் கன்ஃபார்மா தோல்வியை சந்திக்க முடியும். நிச்சயம் என்ன பண்ண ஃபெயில் ஆக முடியும், தோல்வியை சந்திக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய ஆசத்து மேல் விசுவாசம் இல்லாம அவன் என்ன பண்றான், சுய முயற்சினால சுய பலத்தை என்ன பண்றான், ஏதாவது பின்னங்க பற்றி கொண்டு மேல வந்துடலாம், ஏதாவது யார் கால யாராவது கைய கால உழுதுனா பண்ணலாம் மேல வந்துடலாம், ஏதாவது நம்ம பிடிச்சிடாம மேல வந்துடலாம் என்பதை எண்ணி ஓடுகிறார்கள். என்ன பண்றாங்க பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு மாதிரி ஆயிடும். கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசத்து மேல் விசுவாசம் வைத்தால் எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க முடியும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லு. எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க முடியும். காரணம் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப அந்த ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்ப மனிதன் ஆசீர்வாதத்துக்கென்று உண்டாக்கப்பட்டவன் என்பது அநேக மக்கள் தெரியாத போயிடுது பாருங்க. நீங்களாம் ஆசீர்வாதத்துக்கென்று உண்டாக்கப்பட்ட மக்கள், ஆசீர்வாதத்துக்கு உண்டாக்கப்பட்ட மக்கள். அப்ப எந்த அளவுக்கு நீங்க மதிப்புள்ள மக்கள் என்பதை என்ன பண்ணோம், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனிதனுடைய உள்ளம் ஆசீர்வாதத்தை விரும்புகிறது. மனிதனுடைய உள்ள என்ன பண்ணுது, ஆசீர்வாதத்தை விரும்புகிறது. ஏன்னா அவன் அப்படியே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். நீங்க சொல்லுங்க, நீங்க விரும்புற இல்லையா? எல்லாம் விருப்பம் பாருங்க. சின்ன வீட்டுல இருக்க என்ன பண்ணுங்க, பெரிய வீட்டுக்கு போனங்க, அந்த அளவு வசதி இல்லைங்க, பெரிய வீட்டுக்கு போன விரும்பு. அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவளுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் தேவன், ஆசீர்வதித்து. அப்படின்னா தேவன் மனிதனை உண்டாக்கின போதே அவன் என்ன பண்றான், ஆசீர்வாதத்தோடு நம்ம என்ன பண்ணாரு, உண்டாக்கி இருக்கிறான். அவனை உண்டாக்கும் போதே எப்படி அவனை ஆசீர்வாதத்தோட உண்டாக்கி இருக்காரு பாருங்க. நமக்கு எல்லாம் அந்த எண்ணம் வந்து மேல வேணும் பாருங்க. எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், நான் மண்ணு தான், மண்ணெடுத்தா உண்டாக்குனாரு. ஆனால் என்னுடைய தரம் என்ன, என்னுடைய விலை என்ன, என்ன மதிப்பு என்ன, எப்படி தேவன் உண்டாக்கி இருக்கிறார். நான் ஆசீர்வாதத்தோடு காண முடியாதான், ஆசீர்வாதத்தோடு வாழ முடியாதான், ஆசீர்வாத தேவன் என்னை உண்டாக்கினார். அப்படி என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய உலக பிரகாரமான நன்மைகளை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏராளமாய் கொடுத்தது என்பதை நீங்க என்ன பண்ணுங்க, முதல் அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் படிச்சீங்கன்னா ஃபுல்லா தெரியும் பாருங்க. தேவனுடைய என்ன பண்ணுங்க ஆசீர்வாதம் என்ன பண்ணிச்சு, அவனுக்கு ஏராளமான நன்மைகளை வந்து அவனுக்கு கொடுத்தது. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல குடும்பம். அந்த ஆசீர்வாதம் இருந்தோட நல்ல குடும்பம் பாருங்க. ஆதாமும் என்ன பண்ணுங்க, ஒரு குடும்பம் என்ன ஏற்றத்துல வசிக்கிறார்கள், வாழ்கிறார்கள், நல்ல குடும்பம். ஃபர்ஸ்ட் குடும்பம் பாருங்க, நல்ல குடும்பம். நீங்க உலகத்தை பார்த்தீங்கன்னா அந்த நல்ல குடும்பத்தை பார்க்க முடியல பாருங்க. சச்சரவு பிரச்சனை, இவங்க மேல இவங்க கோபம், இவங்க மேல இவங்க கோபம், ஏதாவது சொல்றது பேசுறது. குடும்பம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் ஒரு பசுமையான குடும்பம் இல்ல பாருங்க. தோட்டம் எப்படி பசுமையா இருக்கு, அதை போல குடும்ப வாழ்க்கை பசுமையா இருக்க வேண்டும்.
அந்த பசுமையை காண்பிக்கிறது. இவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். சமாதானம் நிறைந்திருக்கிறது, ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். சந்தோஷம் நிறைந்திருக்கிறது, ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆதியிலே தேவன் மனுஷனை ஆண் பெண் உண்டாக்கி ஆஸ்வதித்து, ஏன்னா நாம் ஆசுவத்தோடு உண்டாக்கப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சகலமான ஜீவ விருட்சங்கள், நாங்க பெரிய ஆறுகள், புல் விளையுது, எல்லா விதமான கற்கள் அங்க இருக்கிறது, நிறைவுள்ள ஒரு காலை என்ன பயத்தோடுதில்ல இருந்தன் தெளிவாக சொல்லு. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதாம் ஏவாளும் தேவனோடு நல்ல உறவிலும் நல்ல ஐக்கியத்திலும் காணப்பட்டார்கள். ஆசிரியத்தை தேவனோடு என்ன பண்ணாங்க? ஆசிரியப்பட்ட மக்கள் என்ன பண்ணாங்க? நல்ல உறவோடும் ஐக்கியத்தோடும் வாழ்கிறாங்க, இருந்தாங்க. அப்ப கவனிக்க வேண்டும், ஆசிரியத்த தேவனோடு என்ன பண்ணாங்க? ஆதாம் என்ன பண்ணாங்க? உறவாடுகிறார்கள், ஐக்கியப்படுகிறார்கள். நல்ல ஒரு ஐக்கியம் என்ன பண்ணாங்க? ஏற்பட்டது என்பதை தெளிவாக சொல்லுது. அப்ப மக்கள் கவனிக்க வேண்டும், ஆஸ்வாதம் இருந்தாவே பாருங்க ஆட்டோமேட்டிக் என்ன ஒண்ணு வாழ்க்கை ஒரு சந்தோஷம் நிறைவு பாருங்க. ஆஸ்வாதம் இருந்தே மனுஷன் என்ன பண்ணுவான்? அவன் நிலையை வேற பாருங்க. ஆகத்தான் நம்ம என்ன பண்ணோம்? தேவனை விசுவாசிக்க வேண்டும். இல்ல சொல்லாதீங்க. எப்படி உண்டாக்கப்பட்டே புரிந்து கொள்ளுங்க, உங்களை எப்படி உண்டாக்கிறத புரிந்து கொள்ளுங்க, அது எப்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதனால புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தெய்வம் அவளை ஆஸ்வதித்து ஆசிரியமான இடத்துல அவங்களை வைத்தோம்னா வாழ வைத்தார் பாருங்க. அன்னைக்கு ஆதாம் ஏவாளுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருந்தது, சீர சிறப்பா இருந்தது, எந்த குறையும் கிடையாது பாருங்க. விஷயம் என்னன்னா, ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், தேவ ஆசீர்வாதம் வாழ்க்கை இருந்தது. தேவ ஆசீர்வாத வாழ்க்கை எந்தபடியா ஆனாங்க, ரொம்ப சீர சிறப்பாங்க வாழ்ந்தார்கள். ஆனா என்னைக்கு பாவத்தை அனுபவித்தாங்களோ, என்னைக்கு பாவம் செய்தார்களோ அன்னைக்கு என்ன இந்த குடும்பம் சிதைக்கப்பட்டது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுது. ஆகிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எல்ஷடாயை விசுவாசிக்க வேண்டும். ஆசீர்வாதம் வாழ்க்கையில என்ன வேண்டாம்? உண்டாக வேண்டும். பிச்சைக்கரப்பட வாழக்கூடாது, ஏழ்மையில வாழக்கூடாது. இன்னைக்கு ஏழ்மை இருக்கலாம், ஆனா எல்ஷா விசுவாசிங்கள். அன்னைக்கு மனுஷனை சிருஷ்டித்து ஆசீர்வதித்து அதை பழுகி பெருக செய்தார். அப்போ நான் எலிசா விசுவாசிக்கும் போது, ஆஸ்வாத தேவனை நம்பிக்கை வைக்கும் போது, ஆஸ்வாத தேவனை நோக்கி பார்க்கும் போது வாழ்க்கை கண்டிப்பா என்ன உண்டாகும்? ஆசீர்வாதங்கள் உண்டாக என்பதை என்ன பண்ணோம்? விசுவாசிக்க வேண்டும். படி எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன சொல்லுங்க? ஆசீர்வதித்திருக்கிறார். கவனிக்க வேண்டும், நம்மை ஆஸ்வதிக்க போகிறார் என்று இந்த வார்த்தை நம்மள சொல்லப்படவில்லை. நம்மை ஆஸ்வதிக்க போகிறார் தெரியலங்க, எப்ப நடக்கும் தெரியாது. ஆஸ்வதிக்க போகிறார் என்ன பண்ணலங்க, எழுதப்படவில்லை. என்ன எழுதப்பட்டிருக்குது? ஆஸ்வதித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நம்மளை ஆஸ்வதித்திருக்கிறார். ஏன் ஆஸ்வதிக்கணும்? அவர் எல்ஷடாய், நம்ம ஆசத்தை வாழ்வதை விரும்புகிறார். ஆஸ்வதித்திருக்கிறார் அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கண்ணால் பார்க்க முடியவில்லை. பார்க்க முடியுமா? ஆசீர்வாதத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியவில்லை. கையால் தொட முடியாம இருக்கலாம், கண்ணால் பார்க்க முடியவில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கையால் தொட முடியவில்லை. ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வது எவ்வளவு உண்மையோ, உலகத்தில் வாழ்வது எவ்வளவு உண்மையோ, அதே போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருப்பது அதிக உண்மை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா எதை சொல்றாங்க? எதை சொல்றாங்க? ரொம்ப நல்லா இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க எதை சொல்றாங்க? அவனுடைய உடை, அங்க வைத்துக்கிற வாகனம், போட்டுக்கிற ஜுவல்ஸ், அவங்க பார்க்காம விடுக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அப்போ ஆசீர்வாதம் இருக்கிறபடியால் அந்த ஆசீர்வாத வாழ்க்கையில இருக்கிறபடியால் என்ன பண்ண, அது என்ன பண்ணது? காட்டி கொடுத்து விடுகிறது. ஆனா ஆசீர்வாதத்தை தொட முடியாது, ஆசீர்வாதத்தை தொட முடியாது, ஆசீர்வாதம் பார்க்க முடியாது. ஆனா எப்படி பார்க்கிறோம்?
எப்படி பார்க்கிறோம்? நம்ம அவருடைய தோற்றத்தை பார்க்கிறோம், அந்த வசதியை பார்க்கிறோம். எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க, அது என்ன பண்ணுது? ஆசீர்வாதம் அப்படியாக மாற்றுகிறது. நம்ம என்ன பண்ணோம்? எலிசாவை விசுவாசிக்க வேண்டும் மக்களே. அடுத்து கொண்டே இருக்கக்கூடாது. எனக்கு அது இல்ல, இது இல்ல, இது ஆகல, எல்லாமே நல்லா இருக்காங்க, நான் மட்டும் எப்படி இருக்கிறேன்? எலிசா மேல கவனத்தை வைங்க போதும். எலிசாவோட விசுவாசம் வைங்க, அவரை விசுவாசிங்கள். அப்போ வேல் சொல்லுது, நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கீங்க சொல்லுது. ஆஸ்வதிக்கிறார், கிறிஸ்துக்குள் உன்னதங்களிலே ஆஸ்வதிக்கிறார். அப்படி என்றால் கவனிக்க வேண்டும், நீங்க என்னைக்கு இயேசுவை சொந்த வச்சு ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு தேவன் உங்களை ஆஸ்வதித்தார். நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களை ஆஸ்வதித்திருக்கிறார். அப்போ புரிந்து கொள்ள வேண்டும், தேவனை விசுவாசிங்க. கர்த்தர் என்ன பண்ண ஆஸ்வதிக்கிறார். அப்போ அநேக விசுவாசிகள் இதை பார்ப்பதே கிடையாது. ஆஸ்வதம் ஜெபம் பண்றாங்க, ஆஸ்வதானே ஜெபம் பண்றேன். இல்ல, நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க வாழுங்க. விசுவாசம் என்பது நம்பப்பட உறுதியும் காணப்பட நிச்சயமா இருக்குது. பார்க்காத ஒரு காரியத்தை பார்த்தேன், அதான் விசுவாசம் பாருங்க. அப்ப நான் சொல்கிற மக்கள் கவனிக்க வேண்டும், நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கீங்க. நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். ஆவிக்குரியதிலே நம்ம தேவன் என்ன பண்ணாரு? உன்னதங்களே சக ஆஸ்வத்தை நம்ம ஆஸ்வதிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கையாக உங்க வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி என்றால் விசுவாசிகள் ஆஸ்வாதம் இல்லாமல் வாழ்வதற்கு காரணம் தேவன் கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற அநேக விசுவாசிங்க ஆஸ்வாதம் இல்லாமல் வாழ்வதற்கு காரணம் தேவன் கிடையாது. யார் காரணம்? அப்போ அந்த விசுவாசனுடைய அறிவினும் தான் அதுக்கு காரணம், தவிர தேவன் கிடையவே கிடையாது. அப்போஸ்தலன் பவுலுக்கு பிரே பண்றாரு. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா 17ஆம் வசனம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா தெரியும் அவங்க யார் என்பது. நான் சொல்றது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு தேவனும் மகிம் பிதானவரை நீங்க அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவளிக்கிற ஆவியை தந்தல் வேண்டும் என்றும், உங்களை அழைத்தனாலே உங்களுக்கு என்னங்க உங்க அழைத்த உண்டாக்க நம்பிக்கை என்பதும் பசுத்தமானத்தில் உள்ள சுதந்திர மகிமை ஐஸ்வர்யம் இன்னது என்பதையும் நீங்க அறிந்து கொள்ளபடி என்ன பண்ணுங்க, பிரகாசமான மனக்கு உண்டாகும்படி ஜெபிக்க. என்ன பசங்க ஜெபம் பண்றார்? என்ன கண் உண்டாக வேண்டும்? பிரகாசமான கண்கள். நீங்க யாரு, எப்படிப்பட்ட ஆளு, உங்களை எப்படி ஆஸ்வதிக்கிறார் என்பது என்னங்க உங்களுக்கு தெரியலையே. அது தெரிந்து கொள்ளணும், உங்க மனக்கண்கள் திறக்கப்பட என்பதை பசங்க போலவங்க ஜெபிக்கிறார். மக்களை கவனிக்க வேண்டும், நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட மக்கள். யார் நீங்க? ஆஸ்வதிக்கிற மக்கள், ஆஸ்வத்துக்குரியவர்கள். ஒரு ஆவிக்குரிய சக்தி தான் பிளஸிங். அப்போ அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணா வாழ வேண்டும். காரணம் நம்முடைய தெய்வம் எல் ஷடாய், தெய்வம். அப்ப கவனிக்க வேண்டும், இவங்க ஆஸ்வதமா இல்லாம இருப்பது காரணம் தேவன் கிடையாது. யார் காரணம்? விசுவாசம் காரணம் பாருங்க. அவன்தான் காரணம். தெரிய மாட்டேது பாருங்க. அவங்க யாருமே தெரியல. நம்முடைய அந்த ஈசான தேவன் யாரும் மக்களுக்கு தெரியல பாருங்க. தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தெய்வம் ஆஸ்வத்தின் தெய்வம். அவர் இப்போது நம்மளை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆஸ்வத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆஸ்வத்திருக்கிற என்ன எண்ணங்கள் மேலோங்க வேண்டும். கவனிங்க, ஸ்பெர்ஜன் என்ற ஒரு மிகப்பெரிய ஊழியரை பற்றி படிச்சு பாருங்க. யாராவது ஸ்பெர்ஜன், அவர் பெரிய ஊழியக்காரர் பாருங்க. அந்த ஊழியக்கார சமயம் ஒரு அம்மாக்கா ஜெபம் பண்ண போயிருந்தாராம். போகும்போது அந்த அம்மா ரொம்ப உடம்பு முடியாம வீட்டில் படுத்திருந்தாங்களாம். படுத்துக்கும் போது போய் அந்த அம்மாக்காக ஜெபம் பண்ண உட்காந்துன்னு பார்த்தா அந்த அம்மா எலும்பு தோளமா இருந்தாங்களாம். எழுந்தாங்க, எலும்பு தோளமா படுத்திருந்தாங்களாம். படுத்துக்கும் போது எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அந்த அளவுக்கு உணவு பற்றாக்குறை, சாப்பிட அந்த வடியும் இல்லை, வாயிட்டாங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஜெபம் பண்ண சொல்லிட்டு அந்த அம்மாக்காக ஜெபம் பண்ணிட்டு உட்காந்து அப்படி வீட்டை பார்த்தாராம். ஒரு சேரியில் இருக்கிற ஒரு சின்ன குடிசை வீடு பாருங்க. அப்படியே சுத்தி பார்த்தாரு. பார்த்துங்க, அந்த அளவுக்கு வீட்டில் ஒண்ணுமே இல்லை சொல்லிட்டு அப்படியே பார்க்க பார்த்தா அந்த சோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணில ஒரு
பிரேம் போட்ட ஒரு போட்டோ தூங்கி கொண்டிருக்குதான். உத்து பார்த்துட்டு எழுந்து போய் கிட்ட பார்த்தாராம். பார்த்தா ஒரு சான்றிதழ், ஒரு சர்டிபிகேட்டும் ஒரு செக் என்ன பண்ணதான் அதுல இருந்ததுதான். பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணாராம், இவருக்கு ஆச்சரியமாச்சு. இது ஒரு சான்றிதழ், ஒரு சர்டிபிகேட் இருக்குது, கூட நம்ம ரொம்ப அதிகமான பணம் உள்ளவர் செக் நம்ம இருக்குது. அதை கைட்டி அந்த அம்மா படத்தை உட்காந்து, அம்மா இது உங்களுக்கு என்ன தெரியுமா கேட்டாராம். அவங்க சொன்னாங்க, ஆமா ஐயா, ஒரு பெரிய சீமா வீட்டில் நான் வேலை செய்தேன். ஒரு சீமா வீட்டில் வேலை செய்தேன். வேலை செய்யும் போது நான் செய்த வேலை நிமித்தம் அவ்வளவு உண்மையா வேலை செய்தேன், அவ்வளவு சரியா வேலை செய்தனால என்னுடைய அதை செய்ததுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா எனக்கு இந்த கொடுத்தாருங்க, இந்த பேப்பரை கொடுத்தாரு. நல்ல வேலை செய்த மணி, ரொம்ப சரியா பண்ண எனக்கு அவர் இந்த சான்றிதழ் எனக்கு கொடுத்தாரு. அதை கொண்டு பிரேம் போட்டு நான் மாட்டி இருக்கிறேன். அவர் செத்து போயிட்டாரு. அவர் ஞாபகத்தமா சரி அவர் தான் இல்லை, என்ன பண்ணலாம், இது இருக்கட்ட சொல்லிட்டு நான் இதை பிரேம் பண்ணி மாட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாராம், அம்மா இது சான்றிதழ் தான் உனக்கு கொடுத்தவருங்க, ஒரு நல்ல ஒரு மதிப்புல ஒரு சான்றிதழ் தான். ஆனா கூடவே அவர் செக்கை கொடுத்திருக்காரு. நமக்கு ஆச்சரியமாச்சான். எவ்வளவு செக்கம், கோடிக்கணக்கான பணத்தை உன் பேர்ல அவர் எழுதி கொடுத்திருக்காருமா சொன்ன அம்மாவுக்கு பார்த்தா ஆச்சரியமாச்சான். போய் அந்த சீமா வீட்டில் வேலை செய்தவர் சர்வெண்ட் பாருங்க, நல்ல ஒழுக்கமா உண்மையா வேலை செய்தவர் என்ன பண்ணாரு, அந்த அம்மாவுக்கு ஒரு சான்று கொடுத்து கூட என்ன பண்ணாரு, கோடிக்கணக்கான பணம் உள்ள செக் என்ன பண்ணாரு கையில கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அதை சொன்ன மாத்த அந்த அம்மாவுக்கு பாருங்க ஆச்சரியமாச்சு. பாருங்க, என்னையா சொல்றீங்கன்னா நீங்க செய்த வேலைக்கு சான்றிதழ் கொடுத்திருக்க, சர்டிபிகேட் கொடுத்த உண்மைதான். ஆனா என்ன பண்ணாரு, நீங்க செய்த உண்மை உள்ள ஒரு சரியா நீங்க விளங்க அவருக்கு வேலை பண்ணிருக்கீங்க. அதனால உங்க மேல அன்பு நிமித்தம் என்ன பண்ணியாரு, இதான பணத்தை செக்கா கொடுத்திருக்காரு. சொன்னது அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயி, ஓ இப்படியா, இது தெரியாம நான் வந்துட்டேன். தெரியாம வந்துட்டீங்க, உங்களுடைய அறிவீனம் எல்லாம் தெரியாம வந்துட்டீங்க நீங்க இருங்க சொல்லிட்டு என்ன பண்ணாராம், நேரம் என்ன பண்ணாராம், அது என்ன விசாரிக்க சொல்லிட்டு நேரான பேங்க் போனோம். பேங்க்ல போய் அந்த செக்கை காட்டிருக்கும் போது அந்த பேங்க் மேனேஜ் சொன்னாராம், இதைதான் நாங்க உன்னால தேடி வரோம். அந்த ஐயா செக் போட்டாரு, நிறைய செக் எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு. இந்த நம்பர் செக் இது எங்க போச்சுன்னு தெரியாம உன்னால நம்ம இத நாங்க தேடி இருந்தோம். யார்கிட்ட கொடுத்தாரு தேடி இருந்தோம். கடைசியா பார்த்தா நீங்க கொண்டு வரீங்க. யாரு கொடுத்தாரு அவர்னா ஒரு அம்மா குடிசையில் இருக்கிற அம்மாவுக்கு கொடுத்திருக்காரு சொல்லிட்டு என்ன பண்ண சொல்லி அப்புறம் என்னங்க அதை மாற்றி அந்த பணத்தை கொண்டு அந்த அம்மா கிட்ட கொடுத்தாராம். இப்ப அந்த அம்மா சாதாரண ஏழை அம்மா கிடையாது, மதிப்புக்குரிய அம்மா மாத்தாங்க. என்னம்மா, மதிப்புக்குரிய அம்மா மாத்தாங்க, லட்சாதிபதியா மாத்தாங்க. விஷயம் என்னன்னா அறிவினும், என்னன்னு அறிவினும் பாருங்க, தெரியல என்னன்னு நிறைய பேர் தெரியல பாருங்க. கவனிக்க வேண்டும், இது அப்பாவுடைய உயில், இது அப்பாவுடைய உயில். அப்பா உங்களை குறித்து நிறைய எழுதியிருக்கிறாரு, நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கின்ற எழுதியிருக்கிறாரு. நீங்க கீழே வாழ வேண்டிய ஆளே கிடையாது, மேல வாழ வேண்டிய ஆளு. நீங்க ஒரு வீட்டில் வேலை செய்த சாதாரண ஒரு ஏழை அம்மாவுக்கே ஒரு சாதாரண மனுஷன் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து, மதிப்புள்ள சர்டிபிகேட் கொடுத்து, பணத்தை கொடுத்து அனுப்ப முடியும் என்றால் நீங்களாம் எல்ஷடாவுடைய பிள்ளைங்க, ஐஸ்வர்ய சமோடைய பிள்ளைங்க. நீங்க கீழே இருந்து ஏழ்மட வாழ்வதை ஒரு விரும்ப மாட்டார். இல்லைங்க எப்படியோ வாழ்க்கை போட்டோம், வேணாம் நல்ல மேல வர வேண்டும். அப்ப ஆஸ்வாதம் என்பது அது ஆவிக்குற சக்தி. அது அப்ப நான் சொல்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை என்ன நீங்க ஆசீர்வாதத்துக்குரிய தேவன் மேல கவனத்தை வைங்க, விசுவாசிங்கள். எனக்கு தேவை சொல்லுங்க, வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நான் நினைக்கிறேன் அந்த ஊழியக்காரன் மாத்திரம் அங்க போகாம இருந்தான்னா என்ன ஆயிருக்கும், போய் பார்க்காம இருந்தானா நம்மளோட என்ன பாருங்க அப்படியே சுத்த போயிட்டு இருப்பாங்க, எலும்பு தோலுமாய் சுத்த போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் இருந்து கூட அனுபவிக்க முடியாமல் வீணா போயிருக்கும்.
கவனிக்க வேண்டும். நீங்கள் வீணா போக வேண்டிய ஆளே அல்ல. தலைமையில் நடக்க வேண்டும். தலைமையில் நடக்க வேண்டும். நம்முடைய தெய்வம் யூதராஜ சிங்கம். நீங்க அவருக்கு பிறந்தப்பட்ட நீங்க சிங்கக்குட்டிகள். தைரியமா வாழ வேண்டும், துணிச்சலா வாழ வேண்டும். எப்படி இருந்தா சொல்லக்கூடாது, எப்படின்னா போட்டும் பிரதர், எப்படின்னா கிடையாது. இப்படிதான் வாழ வேண்டும். வளமையும் கொடியும் வாழ்க்கை உண்டாக்க வேண்டும். அநேக மக்களுக்கு நாம் பொதுவுள்ள மக்களை காணப்பட வேண்டும், ஆசையுள்ள மக்களை காணப்பட வேண்டும். அதுக்கு ஒரே காரணம் ஆசீர்வாதம். அவன் நம்ம என்ன பண்ண ஆசீர்வாதத்தை நம்ம பெற்று அனுபவிக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுங்க, எல்ஷடாவை விசுவாசிக்க வேண்டும். அப்போ நம்ம பாத்தீங்கன்னா இப்ப பிச்சைக்கார அம்மா கிடையாது, நம்ம பிச்சைக்கார அம்மா கிடையாது. அந்த அம்மா யாரு? மதிப்புக்குரிய அம்மாவாக மாறி போறாங்க. ஏன்னா செழிப்புள்ள வாழ்க்கையில வந்துவிட்டது. செழிப்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள். எல்லாம் மாறி போச்சு பாருங்க. அப்படி சொல்லி மாற்றிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் எண்ணத்தை மாத்துங்க. என்ன மாத்துங்க? எண்ணங்களை மாற்றுங்க. எப்படிதான் வாழ்ந்தாங்க கிடையாது, இப்படிதான் வாழ வேண்டும். அப்போ ஆசீர்வாதத்தின் தேவன் மேல உங்களை கவனத்தை வைங்க. அவரை விசுவாசிங்கள். அவருடைய வார்த்தை கொடுத்து அறிவு உண்டாக வேண்டும். அப்படிலாம் வாழும்போது நான் சொல்லி கண்டிப்பாக வாழ்க்கையில கண்டிப்பாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாழ்க்கை அனுபவிக்க முடியும் தெளிவாக சொல்லு. அப்படி என்றால் விசுவாசனுடைய கணக்கிலே எல்லா ஆசீர்வாதத்தையும் இயேசு மூலமாய் தேவன் போட்டுவிட்டார். எப்படிட்டா அந்த அம்மாவுக்கு பாருங்க, அழகா இதான் சைன் பண்ணி என்ன பண்ண கொடுத்துட்டாரு. கொடுத்தா பாஸ் ஆயிடும், அவள் தான். ஆனா தெரியாம அப்படியே இருக்காங்க. அப்ப எபேசியர் 1:3 சொல்லுது, கணக்குல போட்டாரு. என்ன பண்ணாரு? கணக்குல போட்டாரு. நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் என்ன பண்ணாரு? எல்லாவித ஆசீர்வாதத்தையும் நம்ம கணக்குல போட்டுட்டு என்ன பண்ணுங்க? விசுவாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன பண்ணீங்க? விசுவாசம் பண்ணுங்க, எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் முறை என்பதை தெளிவாக சொல்லுது. அப்படி என்றால் கவனிக்க வேண்டும், விசுவாசுடைய கணக்கில் எல்லா ஆசீர்வாதத்தையும் போட்டு விட்டார் தேவன். இது அறியாமல் அநேக விசுவாசிகள் ஆசீர்வாத குறைச்சலே வாழ்வதுதான் முட்டாள்தனம் சொல்ல வர. அறிவீனம் வாழக்கூடாது, நன்றாக வாழ வேண்டும். அப்படின்னா கவனிக்க வேண்டும், பணத்துக்கு இரு பக்கம் இருப்பது போல, எல்லாம் சொல்லுங்க, பணத்துக்கு இரு பக்கம் இருப்பது போல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இரு பக்கம் உண்டு. இரு பக்கம் உண்டு. ஒன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவது, மற்றொரு பக்கம் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவது. ஒரு பக்கம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவது, மறுபக்கம் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவது. ரூபாய்க்கு 2 பக்கம் தான் செல்லாது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா இருந்தா என்ன பிரதர் வாழ்ந்துட கிடையாது. இரு பக்கம் அவசியம். இரு பக்கம் தானுங்க சிறப்பாக வாழ முடியும். ஒரு பக்கம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவது, அதை செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அப்பதான் இயேசு கிறிஸ்துக்குள் வர முடியும், கிறிஸ்துக்குள் வர முடியும். இரண்டாவது சத்தியத்தை அறிகிற அறிவு அடைய வேண்டும். அப்படி நீங்க செய்யும் போது நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாகவே சத்தியத்தை அறிவிலே சத்தியங்களை விடுதலையாக்க உங்க வாழ்க்கையில வெற்றிகரமான வாழ்க்கைனால வாழ முடியும். கொழுமையும் வளமையும் உண்டாகும். இந்த அறிவு அநேக மக்களுக்கு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாங்க, ரொம்ப நல்லா வாழறாங்க. ஏதோ சர்ச்சைக்கு போவாங்க, ஏதோ படிப்பாங்க, ஏதோ கிடையாது. அப்படிலாம் வாழக்கூடாது பாருங்க. எப்படி வாழ வேண்டும் தெளிவா சொல்லுவாங்க. இப்படிதான் வாழ வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துக்குள் இருக்கிறேன். ஆனால் சொல்லு என் தேவன், என் தேவன் இந்த எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கிவிட்டார், நிறைவாக்கிவிட்டார். இந்தியாவோட பொருளாதார காலத்தை வைத்தல்ல, இந்த பொருளாதார ரீதியை வைத்து நம்மளை எல்லாம் நிறைவாக்கல. அவருடைய மகிமை ஐஸ்வர்யம், the glorious riches, அந்த மகிமை ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணார்? நம்ம எல்லா குறைகளையும் நிறைவாக்கி இருக்கிறார். விசுவாசிக்கணும். அவருடைய மகிமை ஐஸ்வர்யம், தங்க ரோடு எல்லாமே கொட்டி கிடக்குது. அப்ப அவருடைய மகிமை ஐஸ்வர்யம் என்ன பண்ணாரு? நம்ம எல்லா குறைகளையும் நிறைவாக்கி இருக்கார். நம்முடைய நான் சொல்கிறேன், கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். நன்றா வாழ கற்றுக்கொள்ளுங்க. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் காணப்பட வேண்டும். அப்போ நான் சொல்கிறேன், நம்முடைய தேவன் எல் ஷடாய் போதுமானத்துக்கும்
மிக அதிகமான தெய்வம். விசுவாசிங்க, சோர்ந்து போயிடாத, இல்லைன்னு சொல்லாதீங்க. இருக்கிறது, நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், ஆனா மாறும். என் தேவன் அதிகமாக நேசிக்கிறார், நான் நன்றாக வாழணும்னு விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு எண்ணங்கள் மேலோங்கும் போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆமென். எல்லாரும் இருப்போம். ஹல்லேலூயா. Oh, thank you, Lord. Thank you, Lord. Praise Jesus. Praise Jesus. Hallelujah. Praise Jesus. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். போதுமானத்துக்கு அதிகமானவர், போதுமானதுக்கு அதிகமானவர், குறைகள் நிறைவாக்குற தெய்வம். ஆசீர்வாதம் என்பது ஒரு ஆவிக்குரிய சக்தி. அது அந்த சக்தி இருக்கும்போது எல்லாமே வந்துவிடும். சமாதானம், சந்தோஷம், நிறைவு, வெற்றி, பணம் எல்லாமே வரும். ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் ஆஸ்வதிக்கிற தெய்வம், ஆஸ்வதிக்கிற தெய்வம். நாம் நன்றாக தெய்வம் விரும்புகிறார். சொந்தப்படாத விசுவாசங்கள். ஏசுவின் மீது உங்கள் கவனத்தை வைங்கள். இந்த வார்த்தையில் அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறியும் போது வாழ்க்கை எல்லா ரீதியிலும் விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. சொந்தப்படாதீங்க, வெற்றிகள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை கருதுகிறோம். ஆசீர்வதிக்க அற்புதமான இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை தியானித்தோம். கர்த்தர் உள்ள நன்றியா நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் இப்படிப்பட்டவர் என்பதை எங்களுக்கு விலைக்கு போய்த்து விட நமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மேலானவரை காண்பித்து விடாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய சக்தியாக இந்த பிளஸிங்கை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தருவதை கர்த்தாவே நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட மக்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கேட்ட சத்தியம் இப்படி வாழட்டும். ஆண்டவரே, மனதில் இருள நீங்கினபடியாக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சரியான தீர்வை தந்தபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் வல்லமையாக விதைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் கர்த்தாவே மிகப்பெரிய அறுவடைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குள்ளபடி நோக்கம் திட்டம் நிறைவேற்றும். இந்த பிள்ளைகள் இன்னும் செழிப்புகளா செல்லட்டும், வனவுகளா செல்லட்டும், வெற்றிகரமாய் வாழட்டும். ஆண்டவரே, நம்முடைய ஆளுகை தொடர்ந்து இருப்பதாக உனக்கெல்லாம் மிக துதி கனமும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் நம் மனதில் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலம் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்யும் சலபனை மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து பெறலாம். ஆசீர்வதிக்கும் தேவன் நம் ஆசி பொழுந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழுந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாய் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாய் வருடம். பலனே கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிரியே மாற்றம் சூழ்ந்திடினும். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிரியே மாற்றம் சூழ்ந்திடினும். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை.
பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே பலத்தின் மேல் பலத்தின் மேல் மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆமென். God bless you.